ஹாய் ஹலோ வணக்கம் எவ்ரிஒன். இன்னைக்கான சைக்காலஜிக்கல் டே. முடிக்காத விஷயங்கள் மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம மூளை முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் அந்த விஷயத்த பேக்ரவுண்டில் ஓட்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு சைக்காலஜிக்கலில் ஜைகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு பேர். என்ன நடக்குது மூளைக்குள்ள? முடிக்காத வேலை மூளை அதை மறக்காது. மறக்காததால் மனசு ஹெவியாகும். ஹெவியானுச்சுன்னா ஃபோக்கஸ் குறையும். அதனால் ப்ரொடக்டிவிட்டி டவுன் ஆகும். அதனால தான் ஒன்றும் செய்யலை ஆனால் டயர்டாக இருக்குன்னு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆகலை, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, ஒரு கால் பண்ணணும்னு நினச்சது. இதெல்லாம் ஸ்மால் விஷயங்கள் தான், ஆனால் மூளை அதை பிக் ப்ராப்ளம் மாதிரி ட்ரீட் பண்ணும். இதோட சொல்யூஷன் என்ன? பெரிய வேலைன்னு நினைக்காதீங்க. சின்ன ஸ்டெப்பை பிரேக் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. டன்னு ஒரு டிக் போடுறப்ப மூளை டோபமைனை ரிலீஸ் பண்ணணும். அதனால பீஸ் அண்ட் மோட்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். மூளை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அன்ஃபினிஷ்டு டாஸ்க் ஓப்பன் டேப்ஸாகவே இருக்கும். டேப்ஸ் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் மெமரி எனர்ஜி கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதனால தான் கவலை அதிகமாக ஓவர் திங்க் ஆகாது. நீங்கள் லேசி இல்லை, ஃபோக்கஸ் இல்லைன்னு இல்லை, நீங்கள் ஓவர்லோடட். ஏன்னா மூளை 100 அன்ஃபினிஷ்டு விஷயங்களை கேரி பண்ணுது. காமன் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இன்னைக்கு ஆரம்பிக்கலான்னு விட்ட டாஸ்க்கு, ரிப்ளை பண்ணாத மெசேஜ், பேசாமல் விட்ட கான்வர்சேஷன், கம்ப்ளீட் பண்ணாத கோல், இது எல்லாமே சப்கான்ஷியஸில் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். இதனால் என்ன டேமேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் ட்ராப் ஆகும், ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும், இரிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும், சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும். அப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன? 2 மினிட்ஸ் ரூல். 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடிஞ்சால் அதே நேரத்தில் முடிச்சிடுங்க, தள்ளி போடாதீங்க. செகண்ட், ரைட் அண்ட் டம்ப் மெத்தட். எல்லா பெண்டிங் விஷயத்தையும் பேப்பரில் எழுதுங்க. மூளை ரிலாக்ஸ் ஆகிடும். ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ஒன் க்ளோஷர் எ டே. தினமும் டெய்லிக்கும் ஒரு அன்ஃபினிஷ்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸ்லோவாக லைஃப்க்கு கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், டன் லிஸ்ட் செக்னிக். டு டூ லிஸ்ட்டை விட என்ன பண்ணணுன்றதை விட டன் லிஸ்ட் பவர்ஃபுல். அதனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்கை ஒரு பேப்பரில் எழுதி டிக் போட்டு வைங்க. சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்னென்னா, மோட்டிவேஷனை ஃபாலோ பண்ணாதீங்க, கம்ப்ளீஷன் தான் மோட்டிவேஷனை உருவாக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதி டிக் போட்டு வைங்க. நீங்கள் சோம்பேறி இல்லை, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கீங்க. லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா ஃபஸ்ட்டு க்ளோஷர் க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.